உங்களுக்கு வந்து சுக்கிர திசையில தான் நீங்க நல்லாவும் இருந்திருப்பீங்க. உங்க ஒய்ஃப் கூட சண்டை வந்த பீரியட் எல்லாமே யோசிச்சு பாருங்க சுக்கிர திசையில தான் இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கேஸ் வந்த பீரியட் அதாவது சுக்கிர திசையா இருக்கும், அல்லது குரு திசையா இருக்கும். உங்களுக்கு 8 கூடையவன் குரு. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு திசைங்கிறது உங்களுக்கு பெரிய பிரச்சனை. ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு மனைவியாலேயே பிரச்சனை வரும். மனைவியே பிராது குடுப்பாங்க. சுக்கிர திசை 20 வருஷம் சார். இந்த 20 வருஷத்துல இந்த சுக்கிர திசையில இந்த ரிஷப லக்னத்துக்காரங்க சூப்பரா இருப்பாங்க. நல்ல நகை நட்டு காஸ்ட்லியான திங்ஸ் தான் வீட்ல வச்சிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 75 இன்ச் டிவி, 100 இன்ச் டிவி அதெல்லாம் இன்னும் இன்னும் கண்டே பிடிக்கல சார். கண்டுபிடிப்பீங்க. நீங்க கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வருவீங்க. அது சீனால இருந்தாலும் அதுக்காக செலவு பண்ணி வாங்கிட்டு வந்து மாட்டுவீங்க. உங்களுக்கு அதில ஒரு சந்தோஷம். அந்த வீட்ட ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணி, இது என்ன வீடா? இது என்ன நைட்டு படுத்துக்கிட்டு அந்த ரூஃப்லலாம் அந்த ஸ்டார் ஒட்டி, "எதுக்கு மகனே இவ்வளோ போட்டு விளம்பரம்?" அப்படிங்கிற மாரி படுத்துட்டு, ஒரு நட்சத்திரத்த பார்த்துக்கிட்டே தூங்குறது. நீங்க ஒரு வித்தியாசமான ஆள் சார். நீங்க ஒரு ரசனைக்குரியவர்ன்னு வச்சுக்கங்களேன்.